தேர்தல் ஆணையத்தை கண்டித்து பாமக நிறுவனம் டெல்லியில் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. எங்களுக்கு ஒரு பெரிய ஜனநாயக படுகொலையே பண்ணிருச்சு அப்படிங்கிறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது 100% நியாயம் எங்கள் பக்கம் இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய 100% தொண்டர்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் எங்களோடு இருக்கிறார்கள். இது ஒரு தேவையற்றது. இதை நாங்கள் சட்ட ரீதியாக சந்திப்போம். ஏனென்றால் நியாயமும் சட்டமும் தர்மமும் எங்கள் பின்னால் இருக்கிறது. லட்சக்கணக்கான பாட்டாளிகளை காப்பாற்ற வேண்டும். தமிழகத்தினுடைய வளங்கள் நலங்கள் தமிழகத்தினுடைய முன்னேற்றத்திற்கான ஒரு செயல் திட்டத்தை கொண்டு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சிறப்பாக பயணம் செய்து கொண்டிருக்கிறார். ஒட்டுமொத்த மக்கள் குறிப்பாக பாட்டாளிகளுடைய பேராதரவை பெற்றிருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு முழுமையான ஆதரவு பலம் இருந்து கொண்டிருக்கிறது. ஏதோ இங்க மழை கிழ பெய்யுது அப்படிங்கிறதுக்காக டெல்லியில் போய் ஏதோ சுற்றுலா போறதுக்காக போயிருந்திருப்பாங்க. அது ஒன்றும் பெருசு. எடப்பாடி அவர்களை சந்திச்சது தேசிய ஜனநாயக கூட்டணியில ராமதாஸ் அவர்கள் தரப்புக்கு முன்னாடியே நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தரப்பு கூட்டணியில இணைவதற்கான ஒரு தொடக்க புள்ளியாக இல்ல. இதுக்கு நீங்க வேற முடிச்செல்லாம் போட வேண்டாம். இது முழுக்க இது சமூக நீதி சார்ந்து இடஒதுக்கீடு சார்ந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற ஒற்றை காரணத்திற்காக நாங்கள் வந்தோம். எனவே அந்த நிகழ்வு இப்பொழுது நிறைவேறியிருக்கிறது. நன்றி, வணக்கம். சட்டப்படி சந்திப்போம். அதாவது அதை ஒரு சொன்னவர் முன்னாள் கட்சியினுடைய தலைவர் அவர் தானே சொன்னாரு. அதுதானே சொல்றீங்க. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கட்சியினுடைய தலைவராக இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் இந்த பிளவை பயன்படுத்தி தன் மகனுக்கு ஒரு பதவி வாங்கினார்ல, அதுதான் திருட்டு.